Good morning, 6th standard students. Today in your English class, we are going to see your first lesson of Term 2 Reader, Sports Stars. We have already completed Term 1. Now we are getting into Term 2 of your English. So this is the first lesson in your Term 2 Reader, Sports Stars means people who are very famous in sports. We are going to study about them. நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் லெவலில் அவங்கள பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். பிஃபோர் தட் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் அ ஸ்மால் வார்ம் அப். இந்த வார்ம் அப் வந்து ஆக்சுவலி நம்மளோட கிளாஸில் வந்து வி ஹாவ் டு டூ. But since we don't have regular class, I just explain what is this warm up is about. மிரரிங் அப்படின்ற வார்ம் அப். மிரரிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து வெளியே ஸ்போர்ட்ஸ் கேம்ஸோ ஸ்போர்ட்ஸோ வெளியே கிரவுண்டில் போய் விளையாடாமல் கிளாஸ் ரூம்லேயே வந்து யூ கேன் ஜஸ்ட் டூ திஸ் ஆக்டிவிட்டி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாசிங் த பால் அப்படின்ற கேம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஜஸ்ட் யூ ஹாவ் டு பாஸ் த பால் இமேஜினேட்டிவ்லி. அதாவது நீங்கள் இமேஜின் பண்ணி அந்த பாலை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி யூ ஹாவ் டு டூ. அதாவது உங்கள் கையில் பால் இருக்காது, பட் யூ ஹாவ் டு இமேஜின் தட் யூ ஹாவ் பால் இன் யோர் ஹேண்ட் அண்ட் யூ ஹாவ் டு பாஸ் தட் பால் டு தி அதர் பர்சன். அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி பால் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணி நீங்கள் வந்து விளையாடணும். இட் வில் பி அ ஃபன் கேம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் எந்த கேம் வேணும்னு நீங்கள் பண்ணலாம். கிக்ஸ் ஃபார் கராத்தே, பவுலிங் த பால், பேட்டிங், இந்த மாதிரி எது வேணும்னா நீங்கள் பண்ணலாம். இதுக்கு பேர் மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஆக்சுவல் கேம் நம்ம விளையாடுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த கேமை இமேஜின் பண்ணி வித்தவுட் எனி கேம் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் we have to play with our friends. This is called mirroring. ஸோ இது நீங்கள் வீட்டில் பக்கத்தில் நெய்பர்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ now we'll get into the lesson. Section 1. I am going to read this lesson and explain it to you, so listen very carefully. Each day is a new beginning. It has so much to unfold, and I had the best day at school today. Cricket is something that I love. Today my teacher told us that we would be learning about a cricketer. I thought of Sachin, Virat Kohli and many other male players in the Indian cricket team, but she introduced Mithali Durai Raj, an Indian cricketer and the captain of Indian women's cricket team in tests and one-day internationals. ODIs means one-day internationals. I never thought a woman could play cricket so well. It was why I have never let my little sister play cricket with me. I would tell her, it is not for you. You had better play with girls. However, I was taken by surprise when I learned that Mithali started to play the game at the age of 10 and that she was selected for the Indian team at the age of 17. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து ஒரு ஸ்மால் பாய் வந்து ஒரு லெசனை வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ தட் பாய் இஸ் டெல்லிங் தட் ஹீ லவ்ஸ் கிரிக்கெட். அந்த பையனுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க டீச்சர் வந்து கிரிக்கெட்டர், ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர் பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அவன் வந்து இமேஜின் பண்ணுறான், சச்சின், விராட் கோலி அந்த மாதிரி ஒரு மேல் கிரிக்கெட்டர் பற்றி தான் டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் ஆனால் டீச்சர் வந்து மித்தாலி துரை ராஜ் அப்படின்ற ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் கேப்டன் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம். நம்மளோட இந்தியாவோட உமன்னா எல்லாமே பெண்களே பங்கேற்கிற கிரிக்கெட் டீம், அந்த கிரிக்கெட் டீமோட கேப்டன் மித்தாலி துரை ராஜ் அவங்கள பற்றி தான் வந்து டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த பாய் வந்து என்ன நினைக்கிறான்னா, அவன் இது வரைக்கும் உமன் வந்து கிரிக்கெட் அவ்வளோ நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு அவன் வந்து நினைக்கவே இல்லை. ஸோ அதனால அவன் எப்போதுமே வந்து அவனோட தங்கை வந்து அவனோட வந்து கிரிக்கெட் விளையாட வரும்போது, இல்லை நீ வந்து போய் கேர்ள்ஸோட விளையாடு, கிரிக்கெட் வந்து கேர்ள்ஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் இந்த விஷயம் உமன்ஸ் கிரிக்கெட் டீமை பற்றியும் உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டன் மித்தாலி துரை ராஜ் பற்றியும் டீச்சர் சொன்னதுக்கு அப்புறமா அவனுக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் மித்தாலி வந்து she started playing the game at the age of 10. 10 வயசுல இருக்கும்போது அவங்க இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம்ல 17 இயர்ஸ்ல வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க.
Mithali lives in Hyderabad. I was interested to learn that her mother tongue is Tamil. I felt very proud that she had been widely recognized and acknowledged. She was the highest run scorer in women's international cricket and the only woman cricketer to surpass the 6,000 run mark in ODIs. Mithali is the first player to score 7 consecutive 50s. In fact, she is nicknamed Tendulkar of Indian women's cricket as she is presently the all-time leading run scorer for India in all formats, including Tests, ODIs and T20s. I would love to quote that Mithali had to say about this compliment. She said, "On the one hand, being compared to Sachin is an absolute privilege. I do not think I have achieved even half of what he did for the country. On the other, being a woman cricketer, I want people to know me for my own identity. I would rather not be compared to a male cricketer." ஸோ மித்தாலி பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மித்தாலி துரைராஜ் அப்படின்றவங்க வந்து ஹைதராபாத்தில் தான் வந்து அவங்க வசிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட மதர் டங் வந்து தமிழ். அவங்கள மித்தாலி துரைராஜ் பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி கேட்கும்போது அந்த சிறுவனுக்கு ரொம்பவே வந்து ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மித்தாலி துரைராஜ் வந்து உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் வந்து மித்தாலி துரைராஜ் தான். அண்ட் இவங்க தான் வந்து ஒரே பெண் டு யூனோ 6,000 ரன்ஸை வந்து தாண்டி ஸ்கோர் பண்ணியிருக்கிற ஒரே உமன் கிரிக்கெட்டர் வந்து இவங்க தான். ஓடிஐஸ்னால் ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ். ஸோ மித்தாலி வந்து she is also the first player to score 7 consecutive 50s. ஸோ 7 consecutive 50s, கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியாக. ஸோ 7 தடவை தொடர்ச்சியாக 50s ரன்ஸ் எடுத்த ஒரே பெண்ணும் இவங்க தான். இன்ஃபேக்ட் ஷீ இஸ் நிக்நேம் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். ஸோ நம்ம உமன்ஸ் கிரிக்கெட்டில் டெண்டுல்கர் அப்படின்னு பேர் வாங்கினவங்க இவங்க. ஸோ இவங்க தான் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து ஆல் டைம் லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷீ இஸ் தி ஆல் டைம் லீடிங் ரன் ஸ்கோரர். டெஸ்ட்டில், ஓடிஐஸ் அண்ட் T20s இது எல்லாத்துலேயுமே அவங்க தான் வந்து லீடிங் ரன் ஸ்கோரராக இருக்காங்க. அதுக்கு வந்து மித்தாலி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவங்கள எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஷீ இஸ் தி டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்னு. அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு கோட் என்னன்னா, ஒரு பக்கம் ஆன் தி ஒன் ஹேண்ட், ஒரு பக்கம் எனக்கு வந்து சச்சினோட எனக்கு கம்பேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ப்ரிவிலேஜ்னா பெருமை, கௌரவம். நான் வந்து சச்சின் எவ்வளோ பண்ணாரோ அதில் ஹாஃப் கூட நான் வந்து அச்சீவ் பண்ணல. பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உமன் கிரிக்கெட்டராக வந்து எனக்கு வந்து பீப்புள் வந்து என்னோட ஐடென்டிட்டியை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னை ஒரு மேல் கிரிக்கெட்டரோடு அவங்க வந்து கம்பேர் பண்ணுறதை விட ஒரு உமனாக என்னை வந்து அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு என்ன தனித்துவம் இருக்கோ, ஐடென்டிட்டினா எனக்கு என்ன தனித்துவம் இருக்கோ அதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Next paragraph. She indeed is an inspiration to all of us. She actually started playing cricket with her brother. When she was young, she used to go with her father to the grounds where he practiced. She used to stand outside the ground and return the ball when it came her way. Though it was a humble start, she managed to secure a name and a place for herself. Many of us think cricket is for men. However, she broke the traditional barriers and proved that women are on par with men in every field. The Government of India, in recognition of her contribution to cricket, conferred on her the Padma Shri Award. ஸோ இவங்க வந்து மித்தாலி துரைராஜ் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. இன்ஸ்பிரேஷன்னா என்னென்னா, அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கும் இதை பண்ணணும் அப்படின்னு தோன்றது தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க வந்து அவங்களோட பிரதரோட தான் வந்து அவங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க. அவங்க சின்ன வயசில் இருக்கும் போது அவங்க அப்பாவோட வந்து கிரவுண்டுக்கு போவாங்க அவங்க பிரதர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து வெளியே நின்றுட்டுருப்பாங்க, கிரவுண்டுக்கு வெளியில். அவங்க பிரதர் வந்து விளையாடும் போது பால் அவங்க பக்கமாக வந்துச்சுன்னா அந்த பால் எடுத்து அவங்க போடுவாங்க. ஸோ இதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க.
பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களும் வந்து கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப ஒரு பெரிய அச்சீவராக வந்து உயர்ந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கிரிக்கெட் வந்து ஆண்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க அந்த ட்ரெடிஷ்னலான அந்த ஒரு பேரியரை வந்து பிரேக் பண்ணி இல்லை உமனும் வந்து கிரிக்கெட்டில் வந்து சாதனை புரிய முடியும் அப்படின்றது வந்து அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்காக அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் வந்து கொடுத்துருக்கு. And I forgot to mention about the recent achievement of our Indian women cricket team. Mithali Raj and another woman player, Smriti Mandhana, hit stylish half centuries and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second Women's T20 International on 23rd of February 2018. Mithali anchored the innings to perfection with an unbeaten 76. Now that I'm inspired by her and my attitude has changed, I certainly will be happy when my little sister follows her passion. ஸோ இன்னும் ஒரு விஷயம் மித்தாலி துரைராஜ் அண்ட் இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் பற்றி என்ன பார்த்தீங்கன்னா, மித்தாலி துரைராஜும் அவங்களோட சேர்ந்து இன்னொரு உமன் கிரிக்கெட் பிளேயர் ஸ்மிருதி மந்தனா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டைலிஷ் ஹாஃப் செஞ்சுரிஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹாஃப் செஞ்சுரினா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரினா 100, ஸோ ஹாஃப்னா 50s. ஸோ அதை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் விக்ட்ரி, சவுத் ஆஃப்ரிக்காவோட விளையாண்ட ஒரு T20 இன்டர்நேஷ்னலில் வந்து 9 விக்கெட் விக்ட்ரி வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது 9 விக்கெட்ஸ் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னைக்கு நடந்தால் 23rd of February 2018 நடந்து. ஸோ மித்தாலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் டோட்டலாக 76 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 76 இன்னிங்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மித்தாலி துரைராஜ் பற்றின இன்ஃபர்மேஷன். Do you know பாருங்க, Women's Cricket World Cup is older than men's. The Women's World Cup was first held in England in 1973, 2 years before the inaugural of Men's Cricket World Cup. ஸோ உமன்ஸ் கிரிக்கெட்க்கு வேர்ல்ட் கப்பும் நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்போட ரொம்ப பழசு. 1973 இங்கிலாண்டில் வந்து ஃபர்ஸ்ட் அதை கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டோரியை சொல்கிற மித்தாலி துரைராஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாய் அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போது எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருக்குது. ஸோ நான் டெஃபினட்டாக என்னோட யங்கர் சிஸ்டர் வந்து அவளோட பேஷன்னா இன்ட்ரெஸ்ட், அவளுக்கு எப்படி கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து அவள் எடுத்து பண்ணான்னா நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட் டிக் ஃபார் தி கரெக்ட் அண்ட் கிராஸ் ஃபார் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம படித்த இந்த செக்ஷனில் இருக்கிற சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எது கரெக்டோ அங்கே டிக் போடுங்க, எது ராங்கோ கிராஸ் போடுங்க. ஸோ திஸ் இஸ் an exercise which you have to do. இது பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, யூ கேன் கிராஸ் செக். நெக்ஸ்ட் வந்து glossary கம்ப்ளீட்டாக படித்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹாவ் டு நோ த glossary. Next we'll move on to section 2. Read the report on Usha Rani and answer the questions asked below. Usha Rani, COP Kabaddi champion, rose from Shanti town of Subhadrapalaya in Yeshwantpur near Bengaluru in Karnataka. Armed with her mother's unfulfilled dream to become an athlete, she became determined and practiced Kabaddi at the Kantirava Stadium every morning, rain or shine. As a school child, she grew up watching Kabaddi at a club in front of her house and soon joined the club and started playing Kabaddi at national level in sub-junior category. ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம உஷா ராணி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி பற்றி படிக்க போகிறோம். அவங்க யாருன்னா காப் கபடி சாம்பியன். காப்னா ஷீ இஸ் ஆல்சோ அ போலீஸ் உமன் அண்ட் ஆல்சோ அ கபடி சாம்பியன். அவங்க வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கிற யஷ்வந்த்பூரில் இருக்கிற சுபத்ரபாலயா அப்படின்ற ஒரு இடத்துல சாந்தி டவுனில் தான் அவங்க வந்து பிறந்து வளர்ந்தாங்க.
ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கனவு. பட் அதை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து இவங்கள வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டாக அவங்க வந்து ஆக்கணும்னு நினச்சாங்க. ஸோ இவங்களும் அதே மாதிரி வந்து கபடியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எவ்ரி மார்னிங் ரெயினோ இல்லை சன்னோ எது வந்தாலும் கந்தீரவா ஸ்டேடியமில் வந்து தினமும் கபடி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து கபடி கிளப் இருந்தது. அதுதான் அவங்க தினமும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த கிளப்ல ஜாயின் பண்ணி அவங்கள வந்து கபடி வந்து நேஷனல் லெவலில் சப் ஜூனியர் கேட்டகரியில் வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணாங்க. Whenever she was not playing, she was the source of support to her parents and others at home. She used to sell flowers for her daily living, and she had to struggle all through her life until she got a job in the Karnataka State Police Force. She was selected as a police person for her excellence in sports and was the youngest in the Karnataka State Police Women Kabaddi team. So இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இவங்க கபடி விளையாடலையோ அப்பெல்லாம் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தினசரி வாழ்க்கைக்காக அவங்க வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஏழ்மையானதாக தான் இருந்திருக்கு. அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து போலீஸ் பர்சனாக வந்து அவங்கள எதனால செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கபடியில் வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணனால தான் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு போலீஸ் ஜாப் கொடுத்தது. அண்ட் அவங்க தான் வந்து ஸ்டேட் போலீஸ் உமன் கபடி டீமில் வந்து யங்கஸ்ட் அவங்க தான். She was just 29 years old when she won a gold medal in Kabaddi. She is much acclaimed for her raiding skills in Kabaddi. E.S. Suman, sports officer at Karnataka State Police Sports Promotion Board, says, despite a well-paid job, Usha participated in national events every year without a miss. She is an expert in giving leads, raiding opponents, and consistently playing a prominent role in the Indian Kabaddi team. Usha Rani is now working hard and practicing every day to win the gold medal at the Asian Games in 2018. She has also become a role model to her brothers and sisters at home and other fellow sports persons. ஸோ அவங்க வந்து 29 years ஓல்டாக இருக்கும்போது அவங்க வந்து கபடியில் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது கபடியில். அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவங்க. E.S. சுமந்த் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி ஒரு நல்ல சேலரி, நல்ல வெல் பெய்ட் ஜாப் மீன்ஸ் நல்ல சம்பளம் இருக்கிற ஒரு ஜாப் இருந்தாலும் உஷா வந்து எவ்ரி இயர் நேஷ்னல் இவெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் இன் கபடி, இன் கிவிங் லீட்ஸ் அண்ட் ரேடிங் ஓப்பனன்ஸ். அண்ட் அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்தியன் கபடி டீமில் வந்து ஒரு நல்ல ரோலில் வந்து அவங்க ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உஷா ராணி வந்து இப்போது ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா விதமான கபடி டோர்னமெண்ட்ஸ்லேயும் வின் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாகவும் இருக்காங்க அவங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கும் அவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. இந்த செக்ஷனில் இருக்கிற க்ளாசரி கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் த ஃபாலோவிங் ப்ரீஃப்லி, இதுவும் வந்து யூ ட்ரை டு ஆன்சர். அண்ட் தென் நீங்கள் பாருங்கள் சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் ஸ்போர்ட் இஸ் திஸ். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கபடி. செகண்ட் கொடுத்துருக்குற பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். தேர்ட் கொடுத்துருக்குற பிக்சர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரன்னிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபில் வாட் இஸ் த ஸ்போர்ட் இஸ். இந்த பிளாங்க்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். Next வந்து பாருங்க, every person who achieves success in life has to work hard with dedication and determination. One can always learn something from another person's story. No opponent is too big to defeat. So believe in yourself and follow your passion. So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையானது வந்து கடினமான உழைப்பு, ஒர்க் ஹார்ட் வித் டெடிகேஷன். நம்ம எதை
அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் டிட்டர்மினேஷன், நான் கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தரோட வாழ்க்கை, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி அச்சீவ் பண்ணாங்க, அவங்களோட ஸ்டோரியிலேருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். எந்த ஒரு எதிரியுமே, அதாவது ஆப்போனண்ட் அப்படின்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸில் வந்து நம்மளை எதிர்த்து விளையாடுறவங்க, அவங்க வந்து யாருமே வந்து பெரியவங்க கிடையாது, தோற்கடிக்கிறதுக்கு பெரியவங்க கிடையாது. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்களோட இன்ட்ரெஸ்ட், பேஷன்னா இன்ட்ரெஸ்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்காக நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதில் வந்து வெற்றி அடைவீங்க அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. Next we'll move on to section 3. Section 3 is about PV Sindhu. அவங்கள பற்றி தான் நம்ம இந்த செக்ஷனில் படிக்க போகிறோம். The word badminton will instantly bring PV Sindhu in everyone's mind. Pusarla Venkata Sindhu is one of the 2 Indian badminton players to ever win a silver medal in 2016 Olympics, the other being Saina Nehwal, who has won a bronze medal in 2012 Olympics. Sindhu came to international attention when she broke into the top 20 of the BWF Badminton World Federation in September 2012 at the age of 17. She is one of the top 5 shuttlers in the women's singles category. So PV Sindhu அப்படின்ற நேம் வந்து நம்ம பேட்மிண்டன் அப்படின்ற நேம் எடுத்தாலே நம்மளுக்கு வந்து பிவி சிந்துவோட நேம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட மைண்டில் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவி சிந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர்ஸ்லேயே வந்து ஷி இஸ் ஒன் அமாங் தி 2 டு ஹவ் ஒன் சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸில் போயிட்டு மெடல் வின் பண்ண 2 பேரில் பிவி சிந்து ஒருத்தர். சில்வர் மெடல் அவங்க 2016 ஒலிம்பிக்ஸில் வந்து வின் பண்ணாங்க. அதே மாதிரி சைனா நேஹ்வால் வந்து 2012 ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. ஸோ சிந்துக்கு வந்து எப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் சொல்லப்படுற BWF அப்படின்ற அந்த ஃபெடரேஷனில் வந்து டாப் 20ல் வந்து அவங்க வந்தாங்க இன் செப்டம்பர் 2012 அட் த ஏஜ் ஆஃப் 17. ஸோ இவங்க வந்து உமன் சிங்கிள் கேட்டகரியில் வந்து டாப் 5ல் வந்து இவங்க இருக்காங்க. She started playing badminton at the age of 8. Though her parents were professional volleyball players, Sindhu chose badminton over volleyball because she drew inspiration from the success of Pullela Gopichand, the 2001 All England Open Badminton champion. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்து வந்து இவங்க பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வாலிபால் பிளேயர்ஸ், ப்ரொஃபஷனல் வாலிபால் பிளேயர்ஸ். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் சூஸ் பண்ணாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து புல்லல கோபிச்சந்த் அப்படின்றவர் தான் வந்து இவங்களோட இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து 2001ல் ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன் அவர். Sindhu first learned the basics of the sport with the guidance of Mehboob Ali. She then joined Pullela Gopichand's Gopichand Badminton Academy. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட பேட்மிண்டனுக்கான கைடன்ஸ் வந்து மெஹபூப் அலி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவங்க வந்து புல்லல கோபிச்சந்தோட கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமியில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. While profiling Sindhu's career, a correspondent with The Hindu wrote, "The fact that she reports on time at the coaching camps daily, traveling a distance of 56 km from her residence, is perhaps a reflection of her willingness to fulfill her desire to be a good badminton player with the required hard work and commitment." ஸோ த ஹிந்து அப்படின்ற ஒரு மேகசினில் வந்து சிந்துவோட கெரியரை பற்றி எழுதும் போது ஒரு நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட் ஒரு கரஸ்பாண்டன்ட் அதை எழுதின அந்த அவங்க ப்ரொஃபைலை பற்றி எழுதின ஒருத்தர் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோச்சிங் கேம்ப்ஸ்க்கு வந்து டெய்லியும் வந்து ஆன் டைமுக்கு கரெக்டாக போயிடுவாங்களாம். அவங்களோட வீட்டிலேருந்து அந்த கோச்சிங் கேம்ப்க்கு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து அவங்களோட அவங்களோட சக்ஸஸ்க்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் இதுதான் வந்து காமிக்குது. அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களோட அந்த ப்ரொஃபஷன் அந்த பேட்மிண்டனை லவ் பண்ணியிருந்தா அவங்க வந்து 56 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டெய்லி ஆன் டைம் கரெக்ட் டைமுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க.
ஸோ இது வந்து அவங்கள பற்றி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து எழுதியிருக்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட். Gopi Chand seconded this opinion. The most striking feature in Sindhu's game is her attitude and the never say die spirit. ஸோ கோபிச்சந்த் அப்படிங்கிறவரும் வந்து அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களோட சிந்துவோட ரொம்ப மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் என்னன்னா அவங்களோட ஆட்டிடியூட் தான். அதாவது வந்து நெவர் சே டை ஸ்பிரிட், எப்போவுமே தோல்வி அடையாத அந்த மனம், அந்த ஆட்டிடியூட் தான் வந்து அவங்களோட ரொம்ப வந்து ஒரு யூனிக், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீச்சர் அவங்க கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. Despite PV Sindhu being busy with her training schedules and international tournaments, she managed to attend regular school until class 9, after which all her classes were through correspondence. She did balance both her passion as well as her academics, and she holds a bachelor's degree in commerce. After joining Gopi Chand's Badminton Academy, Sindhu won several titles. She has won many awards as well as cash grants for her contribution, and among them, these 3 awards were conferred on her by the Indian government. Rajiv Gandhi Khel Ratna Award, the highest sporting honor of India; Padma Shri, the 4th highest civilian award of India; and Arjuna Award. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து அவங்களோட பிவி சிந்து அவங்களோட பயோகிராஃபி, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ். இவங்க வந்து ட்ரைனிங் ஷெடியூல்ஸில் பிஸியாக இருந்தாலும் 9th வரைக்கும் அவங்க ரெகுலர் ஸ்கூலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கரஸ்பாண்டன்ஸில் தான் படித்தாங்க. பட் ஆனாலும் வந்து அவங்க வந்து ரெண்டையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணாங்க. படிப்பையும் பேலன்ஸ் பண்ணாங்க, ஸ்போர்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணாங்க. அவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கோபி சந்த் பேட்மிண்டன் அகாடமி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய டைட்டில் வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய கேஷ் கிராண்ட்ஸும் வந்து வின் பண்ணாங்க. இம்பார்ட்டண்ட்டான அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் 2016 வின் பண்ணாங்க. அது ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹையஸ்டான அவார்டு அதான். அண்ட் தென் பத்மஸ்ரீ அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க, அர்ஜுனா அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸ் ரிலேட்டடான ஒரு ஜாபும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஹானர் தான். So do you know பாருங்க, the second most popular sport in the world is badminton. Do you know the first popular one? It is football. So world levelல வந்து first popular sport வந்து football, second வந்து பார்த்தீங்கன்னா badminton. So with this this prose lesson is completed. Now we'll see the exercises. Complete the mind map given below. இங்க வந்து PV சிந்து பத்தின சில sentences வந்து இருக்கு. இதை வந்து நீங்க fill up பண்ணணும். இது வந்து ட்ரை பண்ணுங்க on your own. ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல இருக்கு, நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் glossary கம்ப்ளீட்டா படிச்சு கிளாஸ் ஒர்க்ல எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து read and understand பாருங்க. Identify the sports and the sports personalities from the lesson and fill in the table. இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த லெசன்ல இந்த பிக்சருக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி பற்றி நம்ம படித்தோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இங்கே போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கபடி, செகண்ட் ஒன் இஸ் பேட்மிண்டன், தேர்ட் ஒன் இஸ் கிரிக்கெட். ஸோ நம்ம எந்த பிளேயரை பற்றி படித்தோம், கபடியில் எந்த பிளேயரை பற்றி படித்தோம், அவங்களோட நேம் என்ன, ஸ்போர்ட் அதை எழுதிடுங்க. அதே மாதிரி பேட்மிண்டன் பேர், ஸ்போர்ட் எழுதிடுங்க. அதே மாதிரி கிரிக்கெட் யாரை பற்றி படித்தோம், அவங்க என்ன ஸ்போர்ட் விளையாடினாங்க அதை எழுதிடுங்க. அப்புறம் அவங்க வாங்கின அவார்ட்ஸ் அதுவும் வந்து லெசனுக்குள்ளே இருக்குது, அந்த அவார்ட்ஸை வந்து இங்கே ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, read the questions related to the 3 sports stars you have read about and tick the appropriate boxes. ஸோ இந்த 3 பேரை பற்றின சில இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே சென்டென்சஸாக கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்றதை நீங்கள் டிக் பண்ணணும். யார் இந்த அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேராகிராஃப் கொஷின் இருக்குது, திங்க் அண்ட் ஆன்சர். இதை வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் கைட் யூ ஹாவ் டு ரீட். So with this prose lesson is completed. Go through this lesson and complete all the exercises. Answers வந்து வீடியோட எண்ட்ல இருக்கு, cross check with the answers once you complete it on your own. And if you have any doubts, please call or comment me. I will clarify your doubts, and thank you for watching this video.